குற்றவாளி கூண்டில் நீதிபதியை தள்ளி சரமாரியாக கேள்வி கேட்ட சிறுவன். ஆச்சரியக்குறி. ஒரே ஒரு ஹெல்மெட் தானே போட சொன்னாங்க, அதுக்கு இவ்ளோ கோபமா? உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஹெல்மெட். வேட்டையாடும் காவல்துறையின் கண்டிப்பு. மேலும் விரிவடைய விரும்புகிறேன். பஸ்ஸில் பயணம் செய்ய 55 பேருக்கு மட்டுமே லைசென்ஸ் தரப்படுகின்றது. ஆனால் சராசரியாக 110 பேர் வரை திணிக்கப்படுகின்றனர். படிக்கட்டில் மட்டும் 18 பேர் தொங்கவிடப்படுகின்றனர். ரயிலில் ஒரு பெட்டிக்கு 72 பேர்தான். ஆனால் பயணம் கேள்விக்குறி. 3. ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்திலும் லஞ்சம் கொடுக்காமல் வேலை முடியுமா? 4. ஓவர்லோடு கேஸ் போட்டால் லாரி பஸ் ஒரு நாள் கூட ஓடாது. 5. ஷேர் ஆட்டோவில் 22 பேரை ஏத்தறாங்க, தடுக்கலாமே. 6. அரசு கேபிள் டிவி கட்டணம் 70 ரூபாய். கேள்வி கேட்டா படம் தெரியுமா மக்களுக்கு? தடுக்கலாமே. 7. பாயிண்ட் டு பாயிண்ட் LSS எக்ஸ்பிரஸ் அடடா, கட்டண கொள்ளையை 2 நாளில் அரசு, தடுக்கலாமே. 8. ஸ்டாம்ப் பேப்பர் 20 விழுக்காடு அதிக விலை, ஒரு நாள் போதுமே, தடுத்து விடலாம். பாவம் அப்பாவி பொதுமக்கள். 9. பஸ்ஸுல 2 ரூபாய் சில்லறை வாங்காம இறங்க கூடாதுன்னு தூங்காமையே வர்றான் பொது ஜனம். 10. 30 ரூபாய் டிக்கெட் 90 ரூபாய். ஒன்லைன் புக் செஞ்சா மேலும் 20 ரூபாய். சைபர் கிரைம்ல கேஸ் போடலாமா தியேட்டர்காரன்? மேல நீண்ட இணைக்கோடு 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 நீண்ட இணைக்கோடு. எப்படிப்பட்ட கேப்மாரித்தனம், முள்ளமாரித்தனம்! ஹெல்மெட் அணியாவிட்டால் ஆவணங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படுமாம். ஊழல் செய்து சிக்கிய மந்திரிகளின் சொத்துக்களை ஆவணங்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள். பல மாடி கட்டிடங்கள் இடிந்து பல பேர் பலியாகினாலும் கட்டுவதற்கு உரிமம் கொடுத்த அதிகாரிகளின் ஆவணங்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள். தவறான மருத்துவத்தால் பல பேர் பலியாகியும் மருத்துவம் கொடுத்த மருத்துவர்களின் சான்றிதழ்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள். ஆற்று மணலை கொள்ளையடிப்பதற்கு உடந்தையாக செயல்படும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் பதவிகளை பிடுங்க மாட்டார்கள். மலைகளை காணாமல் போகும் அளவிற்கு கனிமவள கொள்ளைக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளின் சான்றிதழ்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள். மறந்து வீட்டில் விட்டு போய்விடும் ஹெல்மெட்டுக்காக உங்கள் இருசக்கர வாகனத்தின் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்படுமாம். கேணப்பைய ஊர்ல கிறுக்குப்பைய நாட்டாமை பண்ணானாம். ஹெல்மெட் விஷயத்தில் கடுமையாக நெருக்கடி கொடுக்கும் நீதியரசர்களே, காவல்துறையினரே, உங்களிடம் சாமானிய மக்களில் ஒருவனாக சில கேள்விகள் கேட்க ஆசைப்படுகிறேன். ஹெல்மெட் அணியாமல் வந்த கிட்டத்தட்ட 1,40,000 பேர் வரை வழக்கு பதிவு செய்து வாகனங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் அலைய வைத்துக் கொண்டு இருக்கிறீர்களே. முப்புள்ளி. புகைப்பிடித்தால் மரணம் நிச்சயம் என்று தெரிந்தும் அதில் கருகிய நுரையீரல் படத்தை மட்டும் போட்டு விட்டு விற்பனை செய்ய அனுமதி அளித்துள்ளது சரியா? முப்புள்ளி. குடிப்பழக்கம் உயிருக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு என்று அச்சிட்டு விட்டு அதை அரசாங்கமே விற்பனை செய்வது நியாயமா? நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டிய கோடிக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது சாமானிய மக்களை வாட்டி வதைக்கும் இந்த வழக்குகள் அவசியம்தானா? முப்புள்ளி. தமிழகத்தில் உள்ள அனைத்து சாலைகளும் தரமானதாக உள்ளது என்று உங்களால் உத்தரவாதம் அளிக்க முடியுமா? நீதிபதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 10 நாட்களுக்கு ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனங்களில் வலம் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி காட்ட முடியுமா? ஹெல்மெட் என்பது அவசியம் தான் இல்லை என்று மறுக்க முடியாது. அது நெடுந்தோட பயணங்களில் நெடுஞ்சாலையில் செல்பவர்களுக்கு பொருந்தும். 20 முதல் 30 வரை மீ வேகத்தில் செல்லும் நகரவாசிகளை ஏதோ குற்றவாளிகளை பிடிப்பது போல் விரட்டி பிடிப்பதுதான் உங்களுடைய விருப்பமா? சமீபத்தில் ஹெல்மெட் அணியாத ஒருத்தரை ஒரு காவலர் விரட்டி அந்த இருசக்கர ஓட்டுநர் விபத்தில் சிக்கி பலியானார். இந்த சட்டம் அமலுக்கு வந்த பின் இதுவரை ஹெல்மெட் அணிந்தும் 30க்கும் மேற்பட்டவர்கள் சாலை விபத்தில் பலியாகி உள்ளார்களே, அதற்கு என்ன விளக்கம் தரப்போகிறீர்கள்? சாலை விதிமுறைகளை பற்றிய தகவல்களை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கட்டாய பாடமாக கொண்டு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தலாமே. ஹெல்மெட் அடிக்கோடு அணிவதால் முப்புள்ளி. சிலருக்கு வியர்வை, அலர்ஜி, தலைவலி, முடி கொட்டுதல், தலையில் புண் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது. கொள்ளை, வழிப்பறி செய்யும் சமூக விரோதிகளுக்கு சாதகமாக அமைகிறது. ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை மட்டும் வலியுறுத்தி விட்டு போகலாமே. மீத்தேன், ஹை கார்பன் நியூட்ரினோ இவையெல்லாம் எதற்காக? கேள்விக்குறி. வண்டி ஓட்டுபவர்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு ஏன்? முப்புள்ளி.